ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம். பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே நடக்க போகிற தேர்ட் அண்ட் ஃபைனல் ஓடி மேட்ச்க்கான ஒரு ஃபேண்டசி ப்ரிவியூ தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு டூர் வந்திருந்தாங்க. லாஸ்ட் ஒரு 20 டேஸாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவில் தான் ஸ்டே பண்ணிட்டு இருக்காங்க. 3 T20 + 3 ஒன் டே போட்டிகள் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே பண்ணுற ஒரு பிளானோட உள்ளே வந்திருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு 3 T20 போட்டிகள் சூரியகுமார் கேப்டன்சியில் இந்தியா பார்த்தீங்க அப்படின்னா டாமினேட்டிங் விக்ட்ரி பண்ணியிருந்தாங்க. பட் ஒன் டே பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட்லி ஆப்போசிட்டாக இருக்குது. இந்தியா கையில் இருந்த மேட்ச் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட் மேட்ச். ஸோ லாஸ்ட்டில் பார்த்திங்க அப்படின்னா தேவையில்லாமல் மேட்ச்சை லூஸ் பண்ணிட்டோம். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக செகண்ட் மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா இந்தியா கையில் இருந்த மேட்ச்னு தான் சொல்லுவேன். ஸோ ஃபஸ்ட் 10 ஓவர்ஸில் ஸோ அந்த மேட்சும் பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா இந்தியா கையிலேருந்து பறிச்சிருக்காங்க அப்படிங்கிறதையும் பார்க்க முடிஞ்சுது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். எந்த டீமுக்குன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸ்ரீலங்காவுக்கு தான். ஸோ என்ன ப்ரோ, ஸ்ரீலங்காவுக்கு போய் இம்பார்ட்டண்டான மேட்ச் இங்கே இந்தியா இந்த மேட்ச் ஜெயிச்சா தானே சீரியஸ் வந்து டைப் பண்ண முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். ஸோ என்னோட கெஸ்ஸிங் படி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா லாஸ்ட்டாக ஒரு 10 to 15 இயர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு ஒன் டே சீரிஸ் கூட வின் பண்ணது கிடையாது. பட் இந்தியா எல்லா சீரீஸும் பார்த்தீங்க அப்படின்னா அகெயின்ஸ்ட் ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியாவுக்கு இது பெரிய ப்ரெஷர் கிடையாது. ஸ்ரீலங்கா ப்ளே பண்ணுற ரீசன் காண்டி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஸ்ரீலங்காக்குள்ளே வச்சு நடக்குது. ஸோ இது வந்துட்டு ரொம்ப நாள் கழிச்சு அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இந்த வாய்ப்பை யூட்டிலைஸ் பண்ணி இந்த சீரியஸ் வந்து வின் பண்ணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் ஸ்ரீலங்கா நாளைக்கு உள்ளே வருவாங்க. ஸோ அதே ஒரு ப்ரெஷரில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய மிஸ்டேக் பண்ணுறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அட் த சேம் டைம் இந்தியா டீமோட முக்கியமான பிளேயர்ஸ், அதாவது எக்ஸ்பீரியன்ஸ் வைஸாக விராட் கோலியாக இருக்கட்டும், ரோஹித் சர்மாவாக இருக்கட்டும், குறிப்பாக KL ராகுலாக இருக்கட்டும், ஸோ இந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் ஒரு செமையான பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்ரீலங்கா இந்த மேட்ச் வந்து லூஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்டபிளான விஷயமா இருக்குது அப்படிங்கிறது பார்க்க முடியுது. ஸோ டீம் மேக் பண்ணுறவங்க ஒன் சைடாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபேவராக நீங்கள் டீம் மேக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ கேப்டன் அப்படிங்கிறவர் ட்ரீம் டீம்லேருந்து இந்தியா டீமில் தான் வந்து வரதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதும் இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம டெலிகிராம் சேனல் லிங்க் பார்த்தீங்க அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் நான் பின் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ லிங்க்கை கிளிக் பண்ணி மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ் யூஸ்வல் இந்த மேட்ச் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 7th ஆகஸ்ட் ஈவினிங் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியன் டைம் படி ஒரு மதியம் ஒரு 2:30 மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ பிரமதேசா ஸ்டேடியம் கொலம்போ, சேம் கிரவுண்டு. ஃபஸ்ட்டு 2 ஒன் டே போட்டிகள் நடந்த அதே கிரவுண்டு தான். ஸோ ஹெட் லாஸ்ட் 10 இயர்ஸில் 27 போட்டிகள் ப்ளே பண்ணியிருக்காங்க. ஸோ இந்தியா 21 போட்டி வின் பண்ணியிருக்காங்க. ஸ்ரீலங்கா 5 போட்டி, ஒரு போட்டி பார்த்தீங்க அப்படின்னா டை ஆயிருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஓடிய மேட்ச் தான். பிச் ரிப்போர்ட் வந்து இப்போ டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த பிச்சை பொறுத்த வரைக்கும் இனிஷியலாக பார்த்தீங்க அப்படின்னா ஓரளவுக்கு ட்ரை சர்ஃபேஸாக கொடுத்துருக்க ரீசன் காண்டி பேட்டுக்கு பால் வருது, கொஞ்சம் மீடியம் பேஸ் கொடுத்து ட்ரை பண்ணுறாங்க அப்படிங்கிற ரீசனில் பார்த்தீங்க அப்படின்னா ஃபீல்ட் ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்க ரீசன் காண்டி இனிஷியலாக பேட் பண்ணக்கூடிய டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு பிச்சு நல்லா சப்போர்ட் பண்ணுது. 2 டீம்லேயுமே அவிஷ்கா ஃபெர்னாண்டோ அடுத்து குஷால் மெண்டிஸ்க்கு இடையே பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் லாஸ்ட் ஒன் டே போட்டிகளில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பார்ட்னர்ஷிப் வந்தது. அட் த சேம் டைம் ஃபஸ்ட்டு 2 ஒன் டே போட்டிகள்லையுமே சுப்மன் கில்லுக்கும் ரோஹித் சர்மாவுக்கும் இடையே நல்ல ஸ்டார்ட் கிடச்சிருக்கு அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ஸோ பிச்சு டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ்க்கு நல்லா சப்போர்ட் பண்ணுது. குறிப்பாக டாப் 2 பேட்டர்ஸ் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்காக இருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மேட்ச் ப்ராக்ரஸ் ஆகையில் பார்த்தீங்க அப்படின்னா பிச்சு ஸ்லோ ஆகுது. ஸோ ஸ்பின்னர்ஸ்க்கு ஆஸ் யூஸ்வல் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப மச் மோர் ஹெல்ப் இருக்குது அப்படிங்கிறது தெரிய வருது. இன்னொரு முக்கியமான விஷயத்தை இந்த இடத்துல நான் வந்து மென்ஷன் பண்ணுறேன். நாளைக்கு நடக்க போகிற இந்தியா மேட்ச்சில் ஸோ ரியான் பராக் மெய்டன் ஓடிஐ கேப் வாங்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் வந்து ப்ளே பண்ண போகிறாரு அப்படிங்கிறது என்னோட கெஸ்ஸிங்கில் நான் சொல்கிறது. ஸோ என்ன ரீசன் அப்படின்னா அஸ்தீப் சிங் இல்லை சிராஜ் இந்த 2 பேசரில் யாராவது ஒருத்தர் ரெஸ்ட் கொடுத்துட்டு சிவம் துபே கிட்ட இருந்து பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்ட்ரா ஓவர்ஸ் வந்து இந்தியா வாங்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். அட் த சேம் டைம் 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வாஷிங்டன் சுந்தராக இருக்கட்டும், ரியான் பராகாக இருக்கட்டும், 2 ஆஃப் ஸ்பின்னர்ஸ் வச்சு இந்தியா போவாங்க அப்படிங்கிறது ஒரு ப்ரெடிக்டபிளாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு காம்போவில் இந்தியா டீம் போனாங்க அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நாளைக்கு மேட்ச் ஈஸியாக வின் பண்ணுவாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸில் பிச்சு நல்லாவே பார்த்தீங்க அப்படின்னா ஸ்பின்னுக்கு சப்போர்ட் பண்ணுது, ஸ்லோ டவுன் ஆகுது, நல்ல டேர்ன் இருக்குது அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ பேட்டிங் ஃபஸ்ட்டு ஒரு ப்ரிஃபரபிள் சான்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ரெயின் லாஸ்ட்டு ஒரு 2 டேஸாக பெருசாக இல்லை அப்படிங்கிறதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஸோ ரீசன்ட் மேட்சஸ் நம்ம ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி உள்ள 2 வீடியோஸ்னு பார்த்து தான் நான் ரொம்ப போர் அடிக்க விரும்பலை. சிம்பிளாக சொல்ல போனால் 2 இன்னிங்ஸ் சேர்த்து மொத்தமாக 15 விக்கெட்டுக்கும் மேலே போகுது. ஸோ பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸ், இப்போ எக்ஸாம்பிளுக்கு சரித் அசலங்காலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரவுண்டர் தான். பட் ட்ரீம் 11 மற்ற ஆப்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங் ஸ்லாட்டில் இருக்கார். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் சிம்பிளாக ஒரு கேல்குலேட் பண்ணுங்கள். இப்போ பேட்டிங் ஸ்லாட்டில் யாரெல்லாம் இருக்கான்னு பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமாக ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுப்மன் கில்லு, ஸோ அவிஷ்கா ஃபெர்னாண்டோ, ஸ்ரேயாஸ் ஐயர், ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சரித் அசலங்கா, இந்த ஒரு 6-7 பிளேயர்ஸ் கிட்ட வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா 2 டீம்லேயும் இருக்காங்க. இந்த 2 டீம்லேயுமே
அதிக வாய்ப்பு யாருக்கு கிடைக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா சரித் அசலங்கா மட்டும்தான். ஏன்னா அவர் பவுலிங் பண்ணுறாரு, பேட்டிங் பண்ணுறாரு. ரோஹித் சர்மா லாஸ்ட் மேட்ச் ஒரு 2 ஓவர் பவுல் பண்ணார். பட் விக்கெட் டேக்கிங் அளவுக்கு இருந்துச்சான்னு கேட்டால் இல்லை. அசலங்காட்ட அந்த எபிலிட்டி இருக்குது. நிறைய ஸ்லைடர் பவுல் பண்ணுறாரு. ஸோ ஆஃப் பிரேக்கும் நிறைய பவுல் பண்ணுறாரு. ஸோ அந்த வகையில் பார்க்கல அசலங்கா நீங்கள் பேட்டிங் ஸ்லாட்டில் ஃபஸ்ட்டு முக்கியத்துவம் கொடுக்கறது ரோஹித் சர்மா விராட் கோலியை விட ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ 2 இன்னிங்ஸும் விக்கெட் போகிற ரீசன் காட்டி பவுலிங் பண்ணக்கூடிய ஆல்ரவுண்டர்ஸும் உங்கள் டீமில் மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். லாஸ்ட் 5 மேட்சஸில் 28 விக்கெட் வந்து பேஸ் பவுலர்ஸ் எடுத்திருக்காங்க. அதில் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 20 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸில் வெறும் 8 விக்கெட்ஸ் தான் பார்த்தீங்க அப்படின்னா பேஸ் பவுலர்ஸ்க்கு கிடச்சிருக்கு. ஸோ இந்த டைப் ஆஃப் பேஸ் பவுலர்ஸ்க்கு விக்கெட்ஸ் கிடச்சிருக்குன்னா 17 விக்கெட் ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியமும். ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பார்த்திங்க அப்படின்னா 10 விக்கெட் அப்படின்னு எடுத்துருக்காங்க. ஸோ ஒரு விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா மிஸ்டேக் ஆயிருக்கு. ஸோ 18 விக்கெட் பார்த்திங்க அப்படின்னா ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் எடுத்திருக்காங்க. ஸ்பின்னர்ஸ் மொத்தமாக 45 விக்கெட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் 24, செகண்ட் இன்னிங்ஸில் 21. குறிப்பாக லாஸ்ட் மேட்ச் ஜெஃப்ரே வேண்டர்ஸே ஸோ 34 வயசு எக்ஸ்பீரியன்ஸை பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட் மேட்ச் கிடைச்ச அந்த ஒரு சின்ன சான்ஸை பார்த்திங்க அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட கிராஃப் வந்து லாஸ்ட் மேட்ச்சில் ஷோ பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் ஒரு ஃபியூ இயர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா விக்கெட்டே எடுக்கல. அவர் 2022 ஒரு 7 ஒன் டே போட்டிகள் பிளே பண்ணி 14 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ அதுதான் அவரோட கேலண்டர் ஆஃப் தி இயரில் அதிக விக்கெட்ஸ் எடுத்த இயராக இருந்தது. பட் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரே மேட்ச்சில் 6 விக்கெட் எடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அவரை ஒரு பெரிய ஸ்ட்ராங்காக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா டீமுக்கு உள்ளே கொண்டு வருவாங்க. இதுக்கு அடுத்து நடக்கக்கூடிய மற்ற மேட்சஸ்க்கு அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இன்னொரு சேஞ்சஸும் ஸ்ரீலங்கா டீமில் எதிர்பார்க்கலாம். அதை பற்றி நம்ம கீழே பார்க்கலாம். ஸ்பின்னர்ஸோட டைப் ஆஃப் பிரேக் 18 விக்கெட்டு, லெக் பிரேக் 16 விக்கெட்டு, லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸ்க்கு 8 விக்கெட்டு, சைனாமனுக்கு 3 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி இந்த கிரவுண்டில் கிடச்சிருக்கு. மோஸ்ட் ப்ராபபிளி ஆஃப் ஸ்பின்னர்ஸ்க்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரி, ஓகே. இப்போ பிளேயிங் லோன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா டீமை பொறுத்த வரைக்கும் சுப்மன் கில் அவர் கூடவே ரோஹித் சர்மா ஓப்பன் பண்ணுறாங்க. ஸோ விராட் கோலி, ஸ்ரேயாஸ் ஐயர், அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா KL ராகுல், வாஷிங்டன் சுந்தர், அக்ஷர் பட்டேல், சிவம் துபே, குல்தீப் யாதவ், அஸ்தீப் சிங், முகமது சிராஜ். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா டீம் இந்தியாவோட ஒரு பிளேயிங் லோன் அப்படிங்கிறது தெரிய வருது. ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னா எஸ். ஒன்று ஸ்ரேயாஸ் ஐயர், இன்னொன்று அஸ்தீப் சிங். ஸோ இந்த 2 பவுலர்ஸில் யாராவது இந்த 2 பிளேயர்ஸில் யாராவது ஒருத்தருக்கு பதிலாக கன்ஃபார்ம்டாக ரியான் பராக் வந்து உள்ளே வரதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்படி ரியான் பராக் உள்ளே வந்தால் பிக் பண்ணலாமா அப்புறம்னா மஸ்ட்டாக பிக் பண்ணலாம். லாஸ்ட் 2 மேட்சஸாக இந்தியா பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே ஸ்ட்ரகிள் ஆனதுக்கு காரணம் என்ன அப்படின்னா மிடில் ஆர்டரில் ஒரு அட்டாக் பண்ணக்கூடிய ஒரு பிளேயர் இல்லை. ஸோ ரியான் பராக் ஸ்பின்னை நல்லா ஆடுறாரு. அட் த சேம் டைம் T20யில் ஹசரங்காக்கு அகெயின்ஸ்டாக ஒரு பேக் டு பேக் 6 எப்படி அடித்தார் அப்படிங்கிறத நம்ம பார்த்துருந்தோம். ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பிச்சில் ஓரளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேனேஜ் பண்ணி ஒரு 30+ குவிக்காக ஆடுவார். பவுலிங் பண்ணார் அப்படின்னா குறைஞ்சது 1 விக்கெட் நம்ம மினிமமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது 1 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பட் 2 விக்கெட்டாக கன்வெர்ட் ஆச்சு அப்படின்னா ட்ரீம் டீமில் ஒரு ஹியூஜ் பாயிண்ட், ஒரு 90+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுக்கறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ மஸ்டாக ரியான் பராக் உங்கள் டீமில் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ மற்றபடி நமக்கு பவுலர்ஸ்லாம் எப்படி பவுல் பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியும். ஸோ துபேயை லாஸ்ட் மேட்ச் வந்து நான் உங்கள்கிட்ட வீடியோவில் அதை கிளியராக மென்ஷன் பண்ணது அக்ஷர் பட்டேலை இந்தியா ப்ரொமோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து பேசியிருந்தோம். பட் அவங்க மறுபடியும் ஒரு மிஸ்டேக் பண்ணி சிவம் துபேயை போய் தேவையில்லாமல் மேலே ப்ரொமோட் பண்ணிட்டாங்க. அது இந்தியாவுக்கு ஒரு பேக் ஃபயர் ஆச்சு. ஸோ ஃபஸ்ட்டு ஓடிய போட்டியில் சிவம் துபே அந்த லாஸ்ட்டு கம்மியான பாலுக்கு அதிக ரன் இருக்கையில் அவர் ஆடுறது அவரோட கேமு. ஸோ அதை மாற்றி மிடில் சிவம் துபேயை கொண்டு வந்து ஸோ அந்த ஒரு எரர் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் அதை மறுபடியும் திருத்திப்பாங்க அப்படிங்கிறது தெரிய வருது. அக்ஷர் பட்டேலுக்கு தான் ப்ரமோஷன் கிடைக்க போகுது. ஸ்மால் லீக்குக்கு உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டான கேப்டன் வைஸ் கேப்டனா நீங்கள் அக்ஷர் பட்டேலில் போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். 2 விக்கெட் வரைக்கும் இந்த மேட்ச் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பேட்டிங்கில் ஒரு 30 runs to 25 to 30 runs மினிமம் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அந்த அடுத்து பார்க்கல சுப்மன் கில், ரோஹித் சர்மா இந்த பார்ட்னர்ஷிப் பார்த்திங்க அப்படின்னா ரீசெண்ட் டேஸ் நல்லா போயிட்டுருக்கு. குறிப்பாக சுப்மன் கில் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு ஒரு பெரிய ரன்ஸ் வந்து அடிக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு 3 பிளேயர்ஸ் வந்து சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. சுப்மன் கில், விராட் கோலி, 3வது KL ராகுல். ஸோ இந்த 3 பிளேயர்ஸ்லேருந்து யாரோ 2 பிளேயர்ஸ் அல்லது ஒரு பிளேயர் மேக்ஸிமம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு பிளேயர் வரைக்கும் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நாளைக்கு மேட்சை பொறுத்த வரைக்கும் 100 அடிப்பாங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில் அப்படிங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் ஆகுது. ஸோ அது அதிக சான்ஸ் யாருக்கு இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னா விராட் கோலிக்கு அப்படிங்கிறத அந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். ரீசெண்ட் டேஸில் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா ஈவினிங்கில் நெட் செஷனில் கொஞ்சம் அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அகெயின்ஸ்ட் ஸ்பின்னர்ஸை நிறைய ஸ்டெப் டவுன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஆடி இருக்கார் அப்படிங்கிற நியூஸும் கிடச்சிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கல விராட் கோலி பேட்டில் இருந்து ஒரு பெரிய ஸ்கோர் வந்து பேட்டிங் ஃபர்ஸ்ட்டில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கொலம்போ கிரவுண்டில் அவரோட 5வது செஞ்சுரியை பதிவு பண்ண போகிறாரு அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சுப்மன் கில் பேட்டிங் ஃபர்ஸ்ட் அதிக இம்பார்ட்டன்ஸ் ஆல்ரெடி பேசியாச்சு. ரோஹித் சர்மா ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் ரொட்டேட் பண்ணுங்கள்.
சேஸ் அப்படின்னா மஸ்ட்டாக பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பிச்சு. ஸோ ஃபஸ்ட் இன்னிங்ஸில் கொஞ்சம் பேட்டர்ஸ் வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் நல்லா ஆடி இருக்காங்க. என்னோட கெஸ்ஸிங் கரெக்ட் அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு இந்தியா தான் பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஒரு எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ இந்தியா பேட்டிங் ஃபர்ஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படின்னா நான் சொல்கிறது ஓரளவுக்கு ஒரு 90% பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக நடக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஸோ விராட் கோலி பற்றி டீசெண்டாக பேசியாச்சு. ஸோ செகண்ட் பேட்டிங் அப்படின்னா 30 ரன் வரைக்கும் நீங்கள் விராட் கோலிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 50 கன்வெர்ட் பண்ணுறதுக்கு கூட சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. அஸ் அ பிளேயராக போத் இன்னிங்ஸும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபர்ஸ்ட் பேட்டிங் அதிக இம்பார்ட்டன்ஸ் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு பெருசாக அந்த பிச் வந்து சப்போர்ட் பண்ணல. ஸோ அவரையும் மேலே கீழே அங்கங்கே இறக்கி பார்க்காங்க. பட் அது பெருசாக பார்த்திங்க அப்படின்னா மூவ் ஆகலை. ஃபஸ்ட் பேட்டிங் அப்படின்னா ரேராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு கேஎல் ராகுல் ஃபஸ்ட் பேட்டிங்கில் ஒரு சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். விராட் கோலிக்கும் கேஎல் ராகுலுக்கும் இடையே ஒரு 100+ பார்ட்னர்ஷிப்போ இல்லை 150 பார்ட்னர்ஷிப்போ இந்த மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங்கில் வரதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. உங்களுக்கு டபுள் ஆப்ஷன் ஒரு சேஃபான விசி வேணும் அப்படின்னா கேஎல் ராகுல்கிட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு வாஷிங்டன் சுந்தர். ஸோ இவரை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கரெக்டாக கெஸ் பண்ணி கேப்டன் வைஸ் கேப்டன் ஸ்லாட்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருந்தோம். நம்மளோட டெலிகிராமில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ 3 விக்கெட் எடுத்தார். பேட்டிங் சான்ஸ் கிடச்சிது. பட் பார்த்திங்க அப்படின்னா அன்ஃபார்ச்சுனேட்லி அது அன்ஃபேர் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அது அவுட்டே கிடையாது. அதுக்கு போய் பார்த்திங்க அப்படின்னா அவுட் ஆகிட்டு போயிட்டார். லைட்டாக உரசினதுக்கு அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்தது பேட்டில் எட்ஜ் பட்டிருக்கு அப்படின்ட்டு. கடைசியில் பார்த்திங்க அப்படின்னா அது வந்துட்டு எல்பிடபிள்யூ ரிப்ளேயில் போய் லைட்டாக பேட்டில் உரசின ரீசனுக்காண்டி ஹிட்டிங் அப்படின்னு வந்த ரீசனுக்காண்டி அம்பையர் வந்து அவுட்டு கொடுத்தனால அவுட்டுன்னு போயிட்டாரு. ஸோ அதை எப்படியோ முடிஞ்சு போச்சு. இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் 2 விக்கெட் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒரு 20 ரன்ஸ் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ரியான் பராக் வந்தார் அப்படின்னா கன்ஃபார்ம் இவரும் ரியான் பராகும் ஒரு 2ல் பவுல் பண்ணுறாங்க அப்படின்னா ரியான் பராகுக்கு தான் விக்கெட் கிடைக்கிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். சுந்தரா அட்டாக் பண்ண மாட்டாங்க. ரியான் பராக் தான் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அப்போது ரியான் பராகோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு அக்ஷர் பட்டேல் பற்றி டீட்டெயிலாக பேசியாச்சு. ஸோ அதுக்கு அடுத்தபடியே சிவம் துபே செகண்ட் பேட்டிங் அப்படின்னா கொஞ்சம் டவுன் தி ஆர்டர் வரதுக்கான சான்ஸ் இருக்குது. இன்னொரு முக்கியமான விஷயம் மென்ஷன் பண்ணுறேன். ஹர்ஷ்தீப் சிங் இந்த மேட்ச்சுக்கு ஸ்கிப் பண்ணுறாங்க, இல்லை சிராஜை ஸ்கிப் பண்ணுறாங்க. அவருக்கு பதிலாக ரியான் பராகை உள்ளே கொண்டு வராங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஸ்ரேயாஸ் ஐயரும் ப்ளே பண்ணுறாரு, ரியான் பராகும் ப்ளே பண்ணுறாரு. அப்படிங்கிற பட்சத்தில் சிவம் துபேயோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஏன்னா இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் ஒரு மெயினான மீடியம் பேசரோட போகிறாங்க. ஸோ செகண்டரி மீடியம் பேசராக பார்த்திங்க அப்படின்னா சிவம் துபே தான் ப்ளே பண்ண போகிறாரு. ஸோ இந்தியா ஃபஸ்ட் பவுலிங் பண்ணுறாங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டெத்தில், அதாவது லாஸ்ட் இருக்கக்கூடிய ஒரு 5-6 ஓவர்ஸில் பார்த்திங்க அப்படின்னா தூக்கி கொண்டு போய் ஸ்பின்னர்ஸ்ட்டை கொடுக்க மாட்டாங்க. மினிமம் டெத்தில் 3 ஓவர் வரைக்கும் சிவம் துபேட்டை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். குறைஞ்சபட்சம் 1 விக்கெட், அதிகபட்சம் 2 விக்கெட் அப்படின்னு போட்டால் கூட ஒரு 60+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு எடுத்து கொடுத்துருவார். அட் த சேம் டைம் செகண்ட் பேட்டிங்கில் கொஞ்சம் நல்லாவும் ஆடுவார். ஒரு 20 ரன் வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணால் கூட ஒரு நல்ல பிக்காக இருக்கும் லோ பர்சன்டேஜில். அப்படிங்கிறது இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து துபேக்கு அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குல்தீப் யாதவ் செகண்ட் பவுலிங் மஸ்ட் சிவிசி இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் அப்படிங்கிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். என்ன ப்ரோ அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 2 மேட்சஸில் இவரோட பொட்டன்ஷியல் வெளிப்படல. ஃபஸ்ட் பவுலிங்கில் அதுவும் குறிப்பாக நம்ம நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு மேட்ச் நான் உங்களுக்கு கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ பெருசாலாம் விக்கெட் எடுக்க மாட்டார், அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுங்கன்ட்டு 1 விக்கெட் தான் எடுத்திருந்தார். செகண்ட் மேட்ச் ஒரு 2 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இவ்வளோ பெரிய ஸ்பின் ட்ராக்கில் குல்தீப்புக்கு பெருசாக விக்கெட் கிடைக்கல அப்படிங்கிறதே ஒரு பெரிய ஆச்சரியமாக இருக்குது. ஸோ செகண்ட் பவுலிங் பண்ணுறாங்க இந்தியா அப்படிங்கிற பட்சத்தில் நம்பிக்கையாக நான் சொல்கிறேன் சிவிசி குல்தீப்ட்டு போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஹர்ஷ்தீப் சிங் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் சம் டீம்ஸில் ரேராக ட்ரை பண்ணுங்கள். சிராஜ் ஆஸ் யூஸ்வல் ஃபஸ்ட் பவுல் பண்ணால் மட்டும் பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இப்போது இந்த பர்டிகுலர் இந்தியா டீம்லேருந்து இம்பார்ட்டன்ஸ் 7 பிளேஸில் சுப்மன் கில், ரோஹித் சர்மா, விராட் கோலி, கேஎல் ராகுல், சுந்தர், அக்ஷர் பட்டேல், குல்தீப் யாதவ் அப்படின்னு சொல்லி தான் நான் போவேன். ஸ்பின் டிபார்ட்மெண்ட் ரொம்பவே பார்த்திங்க அப்படின்னா இந்தியா டீம் பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க. இதில் ரியான் பராக் வந்தார் அப்படிங்கிற பட்சத்தில் கொஞ்சம் ரொட்டேஷனில் பார்த்திங்க அப்படின்னா ரியான் பராக் நான் ட்ரை பண்ணிக்கிடுவேன். இப்போ ஸ்ரீலங்காவோட பிளேயிங் 11 பத்தும் நிஷாங்கா, அவிஷ்கா ஃபெர்னாண்டோ ஓப்பன் பண்ணுறாங்க. குஷால் மெண்டிஸு, சதிரா சமரவிக்ரமா, சரித் அசலங்கா, ஜனித் லியனேஜி, கமிந்து மெண்டிஸு, துனித் வெள்ளாளகி, அகிலா தனஞ்சியா, அசிதா ஃபெர்னாண்டோ, லாஸ்ட்டாக ஜெஃப்ரி வேண்டசி பார்த்திங்க அப்படின்னா ஸ்ரீலங்கா டீமோட பிளேயிங் 11 இருக்காங்க. இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருக்குமா ப்ரோ அப்படின்னா எஸ், இருக்கிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. அகிலா தனஞ்சியா பிளேஸை பார்த்திங்க அப்படின்னா மகேஷ் தீக்ஷனா ரெடி ஆகிட்டார். ஸோ அவர் வந்து ரிப்ளேஸ் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஏன்னா 2 மேட்ச் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. ஃபுல் 10 ஓவர்ஸ் வந்து 2 மேட்ச்மே பவுல் பண்ணியிருக்காரு. 1 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்ரீலங்கன் லைனப்பில்
ஒரு லூஸ் பவுலர் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ அகிலாவுக்கு பதிலாக தீக்ஷனா வந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ஸ்ரீலங்கா ஸ்ட்ராங் ஆவாங்க அப்படிங்கிறதும் தெரிய வருது. ஸோ மற்றபடி நமக்கு பவுலர்ஸ் எல்லாருமே தெரியும். லாஸ்ட் மேட்ச் நம்ம சொன்ன மாதிரி அசிதா பெர்னாண்டோ மட்டுமே வந்து பேஸ் பவுலராக போனாங்க ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும். ஸோ அது அவங்களுக்கு கிளிக்கும் ஆச்சு. ஆஸ் யூஸ்வல் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி சரித்திர ஸ்ரீலங்கா பார்த்தீங்க அப்படின்னா வந்தார், டெத்தில் போட்டார், விக்கெட் எடுத்துகிட்டு போயிட்டே இருந்தார். ஸோ அந்த மாதிரி தான் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங் பர்ஃபார்மன்ஸை கன்சிஸ்டன்சியாக கொடுத்துருக்காரு. ஸோ இப்போ டாப் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸு பத்தும் நிஷாங்கா லாஸ்ட் மேட்ச் வந்து என்னோட மெயின் 7 பிளேஸில் நான் பிக்கே பண்ணல. அவருக்கு பதிலாக தான் பார்த்தீங்க அப்படின்னா அவிஷ்கா பெர்னாண்டோட்ட போனேன். அவர் 40 ரன் அடிச்சிருந்தார். ஸோ குவாலிட்டியான பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணுவார் அப்படிங்கிறத நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம். ஸோ ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணால் மட்டுமே மீண்டும் அவிஷ்காட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சேஸ் பண்ணாங்க இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஸ்ரீலங்கா அப்படின்னா நீங்கள் பத்தும் நிஷாங்காட்ட போகிறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். குஷால் மெண்டிஸ் லாஸ்ட் மேட்ச்சில் ஒரு 30 ரன்ஸ் ஒரு நல்ல ஸ்டார்ட்டு. பட் சுந்தருக்கு அகெயின்ஸ்டாக அன்ஃபார்ச்சுனேட்லி பேக் டு பேக் விக்கெட் ஆகிட்டு போயிருந்தாங்க. ஸோ இவரும் அடுத்து பார்த்திங்க அப்படின்னா அவிஷ்காவும். ஸோ இந்த பர்டிகுலர் மேட்சை பொறுத்த வரைக்கும் குஷால் மெண்டிஸ்ட்டு இருந்து ஒரு டீசெண்டான நாக். விக்கெட் கீப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் 2 மேட்சஸ்மே ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ட்ரீம் டீமில் வந்திருக்காரு. ஸோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு ஃபஸ்ட் பேட்டிங் நல்லா பிக்காக இருப்பார் அப்படிங்கிறது எதிர்பார்ப்பாக இருக்குது. ஸோ சதீரா சமரவிக்ரமா வர்சஸ் குல்தீப் யாதவ் பேட்டில் நம்ம சொல்லிட்டே இருக்கோம். லாஸ்ட் மேட்ச்சு நீங்கள் லைவில் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். குல்தீப் யாதவுக்கு ஒரு 15th ஓவர் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்கே கொடுக்கல. சதீரா சமரவிக்ரமா உள்ளே வராரு. அதுக்கு அடுத்த ஓவர் பார்த்தீங்க அப்படின்னா குல்தீப் யாதவ் போல் பண்ணார். ஸோ ஆஸ் யூஸ்வல் ரோஹித் சர்மா மற்ற கேப்டன்ஸ்க்கே பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சிருக்கு சமரவிக்ரமாவுக்கு ஒரு சைனா மேனுக்கு அகேன்ஸ்டாக ஒரு வீக்னஸ் இருந்திருக்கு அப்படிங்கிறது. ஸோ அந்த வகையில் பார்க்கல ஸ்ட்ரைட்டாகவே சமரவிக்ரமாவும் நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எந்த இன்னிங்ஸில் வந்து சமரவிக்ரமா லைட்டாக ட்ரை பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குன்னா ஃபஸ்ட் பேட்டிங் நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரித்திர ஸ்ரீலங்கா ஸோ லீடிங் பாயிண்ட்ஸ் எடுத்திருக்காரு. இந்த சீரீஸ் பொறுத்த வரைக்கும் 256 ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து கொடுத்துருக்காரு. பேட்டிங்கில் பெருசாக பண்ணல, பவுலிங்கில் 7 விக்கெட் அப்படிங்கிறது ஒரு பெரிய பாயிண்ட்ஸு. ஸோ மஸ்ட்டாக பிக் பண்ணுங்கள். சிவிசி கொடுத்தீங்கன்னா மீண்டும் செகண்ட் பவுலிங் பண்ணால் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஃபஸ்ட் பவுலிங் அஸ் அ பிளேயராக பிக் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக இருக்கும். மஸ்ட் பிக்கு அசலங்கா. ஜனித் லியனேஜ். ஸோ என்ன ப்ரோ நீங்கள் வந்துட்டு இவர் செகண்ட் பேட்டிங்னா ட்ரீம் டீம் வருவார்னு சொல்லிட்டே இருக்கீங்களா? லாஸ்ட் 2 மேட்சஸ் ஸ்ரீலங்கா ஃபஸ்ட் பேட்டிங் போயிட்டாங்களே, இந்த பர்டிகுலர் மேட்சாவது வருவாரான்னு கேட்டிங்கன்னா எஸ். செகண்ட் பேட்டிங் மீண்டும் ஸ்ரீலங்கா வந்து இந்த பர்டிகுலர் மேட்ச் பண்ணாங்க அப்படின்னா மஸ்ட்டாக நீங்கள் பிக் பண்ணலாம். டெத்தில் எப்படி நம்ம சிவம் துபேயை சொன்னோமோ அதே மாதிரி ரைட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் போடக்கூடிய பவுலர் தான் இவர். ஸோ இவர் வந்து போல் பண்ணதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்குது. லாஸ்ட் ஃபியூ ஓவர்ஸில் ஒரு விக்கெட் ஒரு 50 ரன்ஸ் அப்படிங்கிற மாதிரி சேசிங்கில் அடிக்கிறதுக்கான எபிலிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ அந்த வகையில் பார்க்கல செகண்ட் பேட்டிங் ஜனித் லியனேஜ் பார்த்திங்க அப்படின்னா ஒரு மஸ்ட் பிக்காக தெரிய வராது. கமிங் டு மெண்டிஸ். ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து நம்ம கரெக்டாக ப்ரெடிக்ட் பண்ணி ஸ்மால் லீக்கில் பிக் பண்ணியிருந்தோம். ஒரு ரிஸ்கியான பிக்காக பிக் பண்ணியிருந்தோம். 40 ரன் நமக்கு அடிச்சு கொடுத்துருந்தாரு. ஸோ நல்ல பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டீம் எடுத்திருந்தது. 800+ ஃபேண்டசி பாயிண்ட்ஸ் வந்து எடுத்திருந்தது. ஸோ அந்த வகையில் பார்க்கல இந்த பர்டிகுலர் மேட்ச்க்குமே கமிங் டு ரொம்பவே இம்பார்ட்டன்ட் பிக்கு. லாஸ்ட் மேட்ச் வந்து இவருக்கு சான்ஸ் கிடைக்கல, 3 ஓவர் தான் போல் பண்ண வச்சுருந்தாங்க. ஸோ இந்த மேட்ச் நம்ம கெஸ் பண்ணுறது கரெக்டு அப்படின்னா ஃபஸ்ட் பேட்டிங் இந்தியா பண்ணாங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய பவுலிங் லைனப்பால் பெருசாக வந்து விக்கெட்ஸ் வந்து எடுக்க முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா கமிங் டு மெண்டிஸ் வந்து அதிக ஓவர்ஸ் போல் பண்ணதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ ரைட் ஹேண்டர்ஸ்க்கு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தடாக்ஸில் போல் பண்ணுவார், லெஃப்ட் ஹேண்டர்ஸ்க்கு ரைட்டில் போல் பண்ணுவார். ஸோ இந்த மாதிரி டபுள் அட்வான்டேஜ் இருக்கக்கூடிய பிளேயர். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போ டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அக்ஷர் பட்டேலுக்கும் ஒரு விராட் கோலிக்கும் இடையே ஒரு பார்ட்னர்ஷிப் வருது அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்ரீலங்கா டீம் பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிஃபர் பண்ணுறது கமிந்து மெண்டிஸாக தான் இருக்கும். ஸோ அந்த வகையில் பார்க்கல கமிந்து மெண்டிஸோட ஃபேண்டசி வேல்யூ இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ மஸ்ட்டாக அவரை பிக் பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். துனித் வெள்ளாளகி. ஸோ லாஸ்ட் மேட்ச்சு பேட்டிங்கில் பெருசாக பர்ஃபார்ம் பண்ண மாட்டார் அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். பட் இல்லை நான் பண்ண முடியும் அப்படிங்கிறது ஒரு 35 ரன்ஸ் அடித்து அவர் நிரூபிச்சிருந்தார். ஸோ போத் இன்னிங்ஸும் பார்த்திங்க அப்படின்னா துனித் வெள்ளாளகி ட்ரை பண்ணலாமானா அஸ் அ பிளேயராக ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அகிலா தனஞ்சயா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட் பவுலிங்கில் ரேராக ட்ரை பண்ணுங்கள், மற்றபடி ஸ்கிப் பண்ணுறது பெட்டரான ஆப்ஷனாக தெரிய வருது. சரி ப்ரோ இவருக்கு பதிலாக தீக்ஷனா வருவார்னு சொல்லிட்டீங்களா, அவரை ட்ரை பண்ணலாமானா செகண்ட் பவுலிங் தீக்ஷனா ஒரு நல்ல பிக்காக இருப்பாருங்கிறது தெரிய வருது. அசிதா பெர்னாண்டோ ரிஸ்கி பிக் தான். பேஸ் பவுலர்ஸ்க்கு பெருசாக விக்கெட்ஸ் கிடைக்காது. ரேராக ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கிராண்ட் லீக்கில் ஃபஸ்ட் பவுலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நெக்ஸ்ட் லாஸ்ட் மேட்சோட ஹீரோ வேண்ட்ரஸே. ஸோ இவர் எடுக்கலாமா ப்ரோ இந்த பர்டிகுலர் மேட்ச்சுக்கு அப்படின்னா ஒரு 2 விக்கெட் வரைக்கும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த மேட்ச்சுக்கு வந்து 2 விக்கெட் வரைக்கும் எடுத்துருவார். பட் 2 விக்கெட் எடுத்து ட்ரீம் டீமில் வருவாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு.
என்ன ப்ரோ அப்படின்னா எஸ். ஸோ இவரை விட அதிக விக்கெட்ஸ் அதிக பாயிண்ட்ஸ் எடுத்து பிளேஸ் ட்ரீம் டீமில் வரதுக்கான சான்ஸ் தான் அதிகமாக இருக்கும். ஸோ நான் ஃபேண்டஸியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் மேட்ச்க்கு 40லேருந்து 50 ஃபேண்டஸி பாயிண்ட்ஸ்குள்ளே எடுப்பார் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறேன். பட் ட்ரீம் டீமில் வருவாராங்கிறது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க் தான். ஸோ அதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த பர்டிகுலர் ஸ்ரீலங்கா டீமோட இம்பார்ட்டன்ட் 7 பிளேஸில் ஃபஸ்ட்டு பத்தும் நிஷாங்கா, 2வது குஷால் மெண்டிஸ், 3வது அசலங்கா, 4வது லியனேஜ், 5வது கமிண்டு மெண்டிஸ், 6வது துனித் வெள்ளாளகே, 7வது பேண்டஸே அப்படின்னு சொல்லி பிக் பண்ணிக்கலாம். ஸோ சேஞ்சஸ் இருந்து தீக்ஷனா உள்ளே வந்தால் கொஞ்சம் ரொட்டேட் பண்ணி தீக்ஷனாவை செகண்ட் போலிங் ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். கேப்டன் வைஸ் கேப்டன் செலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் சேஃபஸ்ட் ஆப்ஷனில் ரோஹித், வெள்ளாளகே, அக்ஷர் பட்டேல், அசலங்கான்னு சொல்லி கொஞ்சம் மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு 2 மேட்சஸ்க்கு இருந்ததும் இப்போ இருந்ததுக்கும் சேஞ்சஸ் இருந்திருக்கு. ஸோ ரோஹித் சர்மா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் செகண்ட் பண்ண விசி, துனித் வெள்ளாளகே பொறுத்த வரைக்கும் போத் திங்ஸும் ஒரு நம்பிக்கையான ஒரு சிவிசியை ட்ரை பண்ணுறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். அக்ஷர் பட்டேல் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக் பெஸ்ட்டு கேப்டன் அக்ஷர் பட்டேல் தான் மஸ்ட்டாக கேப்டன் வைஸ் கேப்டன் கொடுக்குறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சரித் அசலங்கா செகண்ட் போலிங் பண்ணால் மட்டும் சிவிசி. ஸோ சேஃபான கேப்டன் வைஸ் கேப்டன் யார் அப்படின்னா இந்த 2 பிளேயர்ஸ் தான் ஸ்மால் லீக்குக்கு நான் மென்ஷன் பண்ணுறேன். ரிஸ்கி ஆப்ஷன்ஸில் விராட் கோலி, குல்தீப் யாதவ், கமிண்டு மெண்டிஸ், சுப்மன் கில் அப்படின்னு சொல்லி இந்த இடத்துல நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். விராட் கோலி பேட்டிங் ஃபர்ஸ்ட் சிவிசி, குல்தீப் யாதவ் செகண்ட் போலிங் சிவிசி. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒரு சின்ன ட்ரிக் சொல்கிறேன். இப்போ இந்தியா வந்து ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணி செகண்ட் போலிங் பண்ண போகிறாங்க அப்படின்னா விராட் கோலி கிட்ட ஒரு கேப்டன், குல்தீப் யாதவ் கிட்ட ஒரு விசி, அப்படி ஒரு டீம் வந்து மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக அந்த பர்டிகுலர் டீம் மட்டும் உங்களோட மற்ற டீம்ஸ்லேருந்து பாயிண்ட்ஸில் டிஃபர் ஆகிறதுக்கான சான்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ கமிண்டு மெண்டிஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ரிஸ்கி பிக்கு செகண்ட் போலிங் அப்படின்னா விசிஆர் கேப்டன் கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். சுப்மன் கில் ஃபஸ்ட் பேட் பண்ணையிலே சிவிசி கொடுக்கறது நல்ல ஆப்ஷனாக இருக்கும். நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ பேஸ் டீம் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுக்கோம், வாங்க அதை பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் தான் பார்த்திங்க அப்படின்னா நம்ம கிரியேட் பண்ணி வச்சிருக்க பேஸ் டீமாக இருக்குது. ஸோ இதில் குறிப்பாக விக்கெட் கீப்பிங் ஸ்லாட்டை பொறுத்த வரைக்கும் குஷால் மெண்டிஸ் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். பேட்டர்ஸில் ரோஹித் சர்மா, விராட் கோலி, சரித் அசலங்கா, சுப்மன் கில் அப்படிங்கிற மாதிரி போயிருக்கோம். ஆல்ரவுண்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் அக்ஷர் பட்டேல், வாஷிங்டன் சுந்தர், கமிண்டு மெண்டிஸ், லியனேஜ், வெள்ளாளகே அப்படின்னு சொல்லி 5 ஆல்ரவுண்டர்ஸ் வந்து நம்ம ட்ரை பண்ணியிருக்கோம். பவுலர்ஸில் ஒரே பவுலர் தான் குல்தீப் யாதவ், அவரையும் கேப்டனாக பார்த்திங்க அப்படின்னா கொடுத்துருக்கோம். வைஸ் கேப்டன் விராட் கோலி அப்படிங்கிற ஆப்ஷனில் வந்து நம்ம போயிருக்கோம். ஃபைனல் டீம் கிடையாது. ஆஃப்டர் லைனை பார்த்திங்க அப்படின்னா நம்ம டெலிகிராம் சேனலில் வந்து உங்களுக்கு ஃபைனல் டீம்ஸு கேப்டன் வைஸ் கேப்டன் சாய்ஸ் எல்லாமே அப்டேட் பண்ணுவோம். டெலிகிராம் சேனல் லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது. மறக்காமல் லிங்க் எங்களுக்கு போய் ஜாயின் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை பற்றி தெரியப்படுத்துங்க. இன்னொரு நல்ல வீடியோ தொடர்ந்து சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.